ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 11/9/2024. சுபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்க வேண்டும், அதாவது கடைபிடிக்க வேண்டும். அப்பா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகள் உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகின்றது? பதில் சொல்கிறார் அப்பா, ஏனென்றால் பார்வை மூலம் திருப்திப்படுத்த தந்தை உங்கள் முன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தியாக முடியும்? பள்ளியில் கண்களை மூடி அமர்வதில்லை. கண்களை மூடினால் சோம்பல் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும். லட்சக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் வருமானம் ஏற்படுகிறது. வருமானம் ஏற்படும் பொழுது சோம்பல் கொட்டாவி ஏற்படாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். என்ன கற்பிக்கிறார்? தந்தையோடு ஆத்மாவின் யோகத்தை ஈடுபடுத்த கற்றுக் கொடுக்கின்றார். இதை தான் நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. தந்தையை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாந்தி தாமத்திற்கு சென்றடைவீர்கள் என கூறப்படுகிறது. பாபா எவ்வளோ சகஜமாக புரிய வைக்கிறாரு. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தனது அன்பான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் எரிந்துவிடும். இதுதான் யோக அக்னின்னு சொல்லப்படுது. இது பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகம். இதனை தந்தை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கற்பிக்கிறாரு. அதுவும் எல்லையற்ற தந்தை இந்த பாரதத்தில் சாதாரண உடலில் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இந்த நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் நீங்கும். தந்தை தான் தூய்மைப்படுத்துபவராக சர்வசக்திவானாக இருக்கிறார். இப்போ ஆத்மாவாகிய உங்களுடைய பேட்டரி தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் அதை சதோ பிரதானமாக ஆக்க முடியும். ஆக நீங்கள் சதோ பிரதானமாக உலகத்திற்கும் போகணும், மேலும் சாந்திதாமம் வீட்டிற்கு போகணும். குழந்தைகளாகி நீங்கள் இதனை மிகவும் நல்ல முறையில் நினைவில் வைக்கணும் அப்படின்றார் அப்பா. தந்தை குழந்தைகளுக்கு இந்த டோஸ், அதாவது மருந்து கொடுக்குறாரு. இந்த நினைவு யாத்திரையை நீங்கள் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் செய்ய முடியுன்றார். குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டே முடிந்த அளவு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கணும். தந்தையையும் நினைவு செய்யணும், மேலும் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். குழந்தைகள் முழு ஞானத்தையும் புத்தியில் வைக்கணுன்றார் அப்பா. நாம் ஞானக்கடல் தந்தையினுடைய குழந்தைகள். இப்பொழுது ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் என்பதையும் இவர் சாதாரண தந்தை அல்ல என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. இவருடைய இருப்பிடம் எப்பொழுதும் பிரம்மலோகத்தில் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் லௌகீக தந்தை இருந்தும் கூட பரம்பிதா பரமாத்மாவை தான் அழைக்கிறாங்க. அவருடைய மிகச் சரியான ஒரே பெயர் சிவனாகும். தந்தை அவரே புரிய வைக்கிறாரு. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடைய ஒரே பெயர் சிவனாகும். குழந்தைகள் உங்களை ஆத்மா என்றும் சொல்லலாம், சாலிகிராமம் என்றும் சொல்லலாம். அநேக சாலிகிராமங்கள் இருக்குது. ஒருவர் மட்டுமே சிவன். அவர்தான் எல்லையற்ற தந்தை. மற்ற அனைவருமே குழந்தைகள். இதற்கு முன்பாக நீங்கள் எல்லைக்குட்பட்ட குழந்தைகளாக எல்லைக்குட்பட்ட தந்தையினுடைய அருகில் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு ஞானம் கிடையாது. மற்றபடி நீங்கள் அநேக விதமான பக்தி செஞ்சீங்க. அரைக்கல்பமாக பக்தி செஞ்சீங்க. துவாபர யுகத்திலேருந்து பக்தி ஸ்டார்ட் ஆச்சு. ராவண ராஜ்யமும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் இவ்வளோ சகஜமான விஷயத்தை கூட புரிந்து கொள்ள கொஞ்சம் சிலருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றார். தந்தை மட்டும்தான் ஞானக்கடலாக இருக்கிறார் அப்படின்றத குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஞானம், பக்தி மற்றும் வைராகியம், இந்த மூன்றுமே முக்கியமானதுன்றார் அப்பா. சந்நியாசிகளும் ஞானம், பக்தி மற்றும் வைராகியத்தை தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் சந்நியாசிகளுடைய வைராகியம் எல்லைக்குட்பட்டது. அவர்கள் எல்லையற்ற வைராகியத்தை கற்றுத்தர முடியாது.
2 விதமான வைராகியம் இருக்குது. ஒன்று எல்லைக்குட்பட்டது, இன்னொன்று எல்லையற்றது. அது ஹடயோகி சன்னியாசிகளுடைய வைராகியம், அது எல்லைக்குட்பட்டது. இது எல்லையற்றது, உங்களுடையது ராஜயோகம். ஏன்னா அவங்க வீடு வாசலை மட்டும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க, அது எல்லைக்குட்பட்டது. நீங்கள் முழு உலகத்தையும் புத்தியின் மூலயமா சந்நியாசம் செய்கிறீங்க, இது எல்லையற்றது. இது அவங்க கற்றுத்தர முடியாதுன்றார் அப்பா. பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது. இவ்வளவு தூய்மையான கண்டம் வேறு எதுவுமே இல்லை. பாரதத்தின் மகிமை மிகவும் உயர்ந்தது. அதனை பாரதவாசிகளே அறியவில்லை. தந்தையை மறந்ததால் அனைத்தையும் மறந்துவிட்டனர். அதாவது நாஸ்திகராக, பிராப்தி இல்லாதவராக ஆகிட்டாங்க. சத்யுகத்தில் எவ்வளோ சுகம் சாந்தி இருந்தது, இப்போ எவ்வளோ துக்கம் அசாந்தி இருக்குது. மூலவதனம் சாந்தி தாமம், அங்கு ஆத்மாக்களாகிய நாம் வசிப்போம். ஆத்மாக்கள் எல்லையற்ற தனது பங்கை நடிப்பதற்காக வீட்டிலிருந்து இந்த சாகார உலகத்திற்கு வருகிறது. இப்பொழுது இது புருஷோத்தம சங்கமயுகம். இங்குதான் எல்லையற்ற தந்தை புது உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தந்தை வந்து உத்தமரிலும் உத்தமமானவராக ஆக்குகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என கூறப்படுகின்றது. ஆனால் அவர் யார், யாரை பகவான் என கூறப்படுகிறது என்பதெல்லாம் தெரியவில்லை. ஒரு பெரிய லிங்கத்தை வச்சு இவர் நிராகாரமான பரமாத்மான்னு புரிஞ்சிக்கிறாங்க, பூஜை மட்டும் செய்கிறாங்க. ஆனால் இவர் தான் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை அப்படின்றத புரிஞ்சிக்கலன்றார் அப்பா. எப்பொழுதும் சிவபாபா சிவ தந்தைன்னு சொல்கிறாங்க, ருத்ர பாபா, பபுல்நாத் பாபா அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், இதனால் பாவங்கள் எரிந்துவிடும். ஏனென்றால் அவரே தூய்மைப்படுத்துபவராக இருக்கின்றார் என்ற இந்த வாசகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைக்க வேண்டும். இந்த அழுக்கான உலகில் ஒருவர் கூட தூய்மையாக இருக்க முடியாது. தூய்மையான உலகத்தில் ஒருவர் கூட அழுக்காக இருக்க முடியாது. ஆனால் சாஸ்திரங்களில் அசுத்தமான தவறான விஷயங்கள்லாம் எழுதிட்டாங்க. திரேதாயுகத்தில் ராவணன் இருந்தார், சீதையை கடத்தினார். அதே போல் கிருஷ்ணரோட கம்சன், ஜராசந்தன், ஹிரண்யன் போன்றவங்கெல்லாம் காட்டுறாங்க. கிருஷ்ணர் மீது கலங்கத்தையும் ஏற்படுத்திட்டாங்க. அவர் வந்து வெண்ணெய் திருடினார், கோபியர்களுடைய ஆடைகள் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு. இதெல்லாம் சத்தியுகத்தில் நடக்காது. எவ்வளோ பொய்யான கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்றார் அப்பா. அதே போல் தந்தை மீது கூட கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க, தேவதைகள் மீது கூட கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. எல்லாரையுமே நிந்தனை செஞ்சிட்டாங்க. ஆகவே தந்தை சொல்கிறாரு, இந்த நினைவு யாத்திரை ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடியது. தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு போகணும். தந்தை 84 பிறவிகளுடைய சக்கரத்தை புரிய வைக்கிறாரு. இப்பொழுது இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். பிறகு வீட்டிற்கு போகணும். ஆனால் சரீரத்தோடு போக முடியாது இல்லைங்களா, ஆத்மா மட்டும்தான் போகணும். எல்லா ஆத்மாக்களுமே வீட்டிற்கு திரும்பி போகணும். எனவே இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். தேகம் என நினைக்காதீர்கள். ஏன்னா மற்ற சத் சங்கங்கள்லாம் தேக அபிமானத்தில் தான் அமர்ந்தீங்க. அதனால தான் அப்பா சொல்கிறார், இங்கே வந்து அமரும்போது ஆத்மா அபிமானியாகி அமருங்க. என்னுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ, நான் ஞானக்கடலாக இருக்கிறேன் இல்லைங்களா, ஆகையால் குழந்தைகளாகிய நீங்களும் அவ்வாறே ஆகணும் அப்படின்றார். எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கான வேறுபாட்டையும் இங்கே புரிய வைக்கப்படுது. எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலக சக்கரம் எப்படி சுழலுது, அதனுடைய முதல் இடை கடை பற்றியும், இந்த காலச்சக்கரத்தினுடைய ஆயுள் எவ்வளவு, இது எல்லா விஷயத்தையும் அப்பா இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் கல்பத்தினுடைய ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொன்னதுனால தான் ஆழ்ந்த இருளில் வந்துட்டாங்க. இதனால் கீழே இறங்கி தான் வந்திருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பக்தி செய்கிறோமோ அந்த அளவு தந்தையை கீழே கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அவர் தான் வந்து எங்களை தூய்மையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஸ்ரத்தையோடு பக்தி பண்ணீங்க. அதனால் தந்தையும் பார்க்குறாரு, இவங்க முற்றிலும் துக்கமாக தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க அப்படின்றத பார்த்து 5000 ஆண்டுகள் முடியும் நிலையில் மீண்டும் தந்தை இந்த உலகத்துக்கு வராரு. இந்த படிப்பு இந்த பழைய உலகத்திற்கானது கிடையாது, புது உலகத்திற்கானது. உங்களுடைய ஆத்மா இந்த படிப்பை, இந்த ஞானத்தை தாரணை செய்து தன் கூடவே எடுத்துகிட்டு போகுது அப்படின்றார் பாபா. இப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த படிப்பினுடைய அனுசாரம் தான் எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் பதவி. நீங்கள் ஞான நதிகளாக இருக்கின்றீர்கள். இந்த உலகமும் சரீரமும் சீச்சி ஆகிவிட்டது. இதனை விட வேண்டும். சரீரம் இங்கே தூய்மையானதாக இருக்க முடியாது.
ஆத்மா எப்போ தூய்மையாகுதோ அப்போ தான் அந்த சரீரம் கூட தூய்மையாக நமக்கு கிடைக்கும். நான் ஆத்மாக்களாகிய உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என தந்தை கூறுகிறார். எல்லையற்ற தந்தையாகிய நான் ஆத்மாக்களாகிய உங்களின் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு காலமாக என்னை கூப்பிட்டீங்க, ஏ பதீத்த பாவனரே, இறை தந்தையே, வாங்க, இந்த பழைய உலகத்தினுடைய துக்கத்திலிருந்து, இந்த அரக்கர்களிடமிருந்து எங்களை விடுவியுங்க அப்படின்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நாங்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இறைவனை நம்ம தான் கூப்பிட்டோம், அந்த தந்தை. அதனால் இப்போ அவர் வந்திருக்காரு. நமது வீடு எங்கே உள்ளது, வீட்டுக்கு எப்படி போகணும், எப்போ போகணும் அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. முக்தி அடையத்துக்காக எவ்வளோ போராடுறாங்க, எத்தனை குருமார்கிட்ட போகிறாங்க, பல பிறவைகளாக போராடித்தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த குருமார்களுக்கு ஜீவன் முக்தியினுடைய சுகத்தை, அவங்களுக்கு ஜீவன் முக்தியினுடைய சுகத்தை பற்றி தெரியாது. அவங்களாம் முக்தியை தான் விரும்புகிறாங்க. உலகத்தில் அமைதி எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. சன்னியாசிகள் கூட முக்தியை தான் தெரிஞ்சிருக்காங்க. ஜீவன் முக்தி பற்றி அவங்களுக்கு தெரியாது. அந்த சுகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றிலாம் தெரியாது. ஆனால் முக்தி, ஜீவன் முக்தி, இந்த ரெண்டையுமே தந்தை மட்டும்தான் தராரு. நீங்கள் ஜீவன் முக்தியில் இருக்கும் பொழுது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்திக்கு போயிடுவாங்க, சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. நீங்கள் தான் அனைவரையும் விட அதிகமான சுகத்தை அடைஞ்சிங்க, பிறகு அனைவரையும் விட அதிகமான துக்கத்தையும் நீங்கள் தான் அடைஞ்சிங்க அப்படின்றார். ஆதி சனாத்தன தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்களே பிறகு தாழ்ந்த தர்மமும் கர்மமும் உடையவர்களாக ஆகிட்டீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணரும் தூய்மையான குடும்ப சூழ்நிலையை சேர்ந்தவர்கள். சன்னியாசிகளும் முதல்ல தூய்மையாகத்தான் இருந்தாங்க. நீங்களும் முதலில் மிகவும் நன்றாக இருந்தீங்க, இப்போ தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, இதுவும் நாடகத்தினுடைய விளையாட்டு. தூய்மை இல்லாத சரீரத்தில், தூய்மையற்ற உலகில் நாடக அனுசாரப்படி 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நான் வரவேண்டி இருக்கின்றார். கல்பத்தினுடைய ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் கிடையாது, நானும் சர்வவியாபியும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கல்பத் லட்சக்கணக்கான வருஷம், இறைவன் சர்வவியாபி அப்படின்னு சொல்லி என்னை நிந்தனை பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு உபகாரம் தான் செய்கிறேன். எந்த அளவு சிவபாபாவுக்கு நிந்தனை ஏற்படுதோ அந்த அளவு வேறு யாருக்குமே ஏற்படலை அப்படின்றார். இந்த நேரம் புருஷோத்தம சங்கம் யுகம், கல்யாணக்காரி யுகம். இப்பொழுது உங்களை தூய்மையாக்க வந்திருக்கேன் அப்படின்றார் அப்பா. தூய்மை ஆக்குவதற்கு எவ்வளோ சுலபமான வழியை கற்றுத்தராரு. ஆனால் மனிதர்கள் எவ்வளோ ஆழ்ந்த இருளில் இருக்காங்க, கும்பகர்ணனுடைய தூக்கத்தில் தூங்கிட்டாங்க. விநாச காலத்தில் விபரீத புத்தியால் பெரும் நஷ்டம் என கூறப்படுவதையும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றார். இப்போ நீங்கள் வரிசைப்படியான முயற்சியினுடைய ஆதாரத்தில் அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கீங்க, ஆனால் இன்னும் முழுமையாக ஆகலை அப்படின்றார். ஏன்னா மாயா அடிக்கடி மறக்க வச்சிடுது. இதுவே 5 விகாரங்களினுடைய யுத்தம்ன்றார். 5 விகாரங்கள் ராவணன் என சொல்லப்படுது. தேவதைகளுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டுமானால் தில்வாடா கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு ஜடமான கோவில், இங்கு சைத்தன்யமான தில்வாடா கோவில் இருக்கிறது. தேவதைகளும் இருக்கிறாங்க, சொர்க்கமும் இருக்குது. அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் அபுவில் மட்டுமே வருகின்றார். இதுதான் அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். ஆனால் மறைவாக இருக்கின்றது, எனவே யாருக்கும் தெரியவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் எந்த சமஸ்காரம் இருக்கின்றதோ அதையே தாரணை செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானக்கடலாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்மா எனும் பேட்டரியை சதோ பிரதானமாக்குவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும். மிக மிக இனிமையானவராக வேண்டும். பாபா வரதானம் தராங்க. திரிகால தர்ஷி ஆகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. திரிகால தர்ஷியாகி திவ்ய புத்தியினுடைய வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவங்க தான் வெற்றி நிறைந்தவராக ஆக முடியுன்றார். விளக்கத்தில், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய புத்தியின் வரதானம் கொடுத்திருக்கின்றார். திவ்ய புத்தி மூலம்
பாபாவை, தன்னைத்தானே மற்றும் 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சர்வ சக்திகளை தாரணை செய்ய முடியும். திவ்ய புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் அல்லது பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் வருவார். அவர்களுக்கு முன்னால் கடந்த காலம் மற்றும் வருங்காலமும் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். எப்படி நிகழ்காலம் தெளிவாக இருக்கோ அதே போல் ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சர் இது ரெண்டுமே கிளியராக இருக்குன்றார். அத்தகைய திவ்ய புத்தி உள்ளவர்கள் திரிகாலதர்ஷிகளாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: சம்பூரண தூய்மையை தாரணை செய்பவர்கள்தான் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். அச்சா. ஓம் சாந்தி.